நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல 10,000 இன்வெஸ்ட் பண்ணிருந்தாலும் சரி, 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த brokerage ஆப்ஸ்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஜஸ்ட் இமேஜின், நீங்க எப்பயும் போல காலைல எந்திரிச்சு நியூஸ் பார்க்கும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்க brokerage ஆப்போட கம்பெனி ஷட் டவுன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. நீங்க டக்குன்னு உங்க மொபைல் எடுத்து அந்த ஆப்பை ஓபன் பண்றீங்க. ஆனா ஆப் வந்து ஓபன் ஆகல. சோ அப்படின்றப்ப உங்க மைண்ட்ல டக்குன்னு என்ன வரும்? நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதெல்லாம் என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு தோணும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்க அமௌண்ட்டும் என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு தோணும். அதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து க்ரோ ஆப்ல ஸ்டாக்ஸ் வாங்குறாரு அப்படின்னா, அந்த அவர் வாங்கின ஸ்டாக்ஸ் எல்லாமே அவர் க்ரோ ஆப்ல தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் இப்போ ஒருத்தர் ஜெரோதாலயோ ஏஞ்சல் ஒன்லயோ அவர் ஸ்டாக்ஸ் வாங்குறாரு அப்படின்னா, அது எல்லாமே ஜெரோதாலயும் ஏஞ்சல் ஒன்லயும் தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எந்த brokerage ஆப்லயுமே நம்ம வாங்குற ஷேர்ஸ் வந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்ப ஜிபே யூஸ் பண்றோம். சப்போஸ் ஜிபே வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு ஆர் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம பேங்க்ல இருக்க அமௌண்ட் என்னவோ எங்கேயும் காணாம போகாது. ஜஸ்ட் இந்த இடத்துல கூகுள் பே பாத்தீங்கன்னா ஒரு பாலமா தான் செயல்படும். லைக் இப்ப நம்ம அமௌண்ட் ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு அனுப்ப போறோம் அப்படின்னா, இதுல கூகுள் பே பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் தான் செயல்படும். ஸோ அதே மாதிரிதான் brokerage ஆப்ஸும் இப்ப நம்ம வந்து ஸ்டாக்ஸை வந்து கம்பெனிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா, ஸோ நமக்கும் கம்பெனிக்கும் இன்டர்மீடியட்டா இருக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த brokerage ஆப்ஸ் தான். ஸோ அப்ப brokerage ஆப்ஸ்ல நம்ம ஸ்டாக்ஸ் இருக்காதுன்னா, அப்ப நம்ம வாங்கின ஸ்டாக்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி வரும். ஸோ அப்ப நம்ம வாங்கின ஸ்டாக்ஸ் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிமேட் அக்கௌண்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். டிமேட் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டிமேட் அக்கௌண்ட்னா என்னன்னு நம்ம தனியா ஒரு வீடியோவே போட்டிருப்போம். அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ டிமேட் அக்கௌண்ட்ல நம்ம வாங்கின ஸ்டாக்ஸ் எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணியிருப்போம். இந்த டிமேட் அக்கௌண்ட் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட டெபாசிட்டரி சிஸ்டமான என்எஸ்டிஎலும் சிடிஎஸ்எலும் தான். ஸோ இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகி அதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் தான். நெக்ஸ்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்க brokerage ஆப்பே ஹேக் ஆயிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஸோ அப்போ வந்து ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு டெம்பரரி ஆக்சஸ் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமிடியேட்டா நீங்க பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும். செகண்ட் திங் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் brokerage ஆப்போட அபிஷியல் அப்டேட் என்னவோ அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஹேக் ஆயிடுச்சுனாலே நம்ம ஷேர்ஸ் எல்லாம் வேனிஷ் ஆகிடாது. அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்க brokerage ஆப்போட கம்பெனியே க்ளோஸ் ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஆக்சுவலா இதுக்குமே ரூல்ஸ் இருக்கு. நம்ம தேவையான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்டாக்ஸோட டீட்டெயில்ஸை நம்ம வேற ஒரு புரோக்கருக்கு மூவ் பண்ணிக்கலாம். லைக் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம ஸ்டாக்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிமேட் அக்கௌண்ட்ல தான் ஸ்டோர் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு 1 லட்ச ரூபாய் க்ரோ ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இப்ப க்ரோ ஆப் கம்பெனியே க்ளோஸ் பண்றாங்க அப்படின்றப்ப நான் பயப்பட தேவையில்ல. என்னோட டிமேட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி என்னோட க்ரோ ஆப் brokerage-ல இருந்து நான் வேற ஆஞ்சலோனோ ஜெரோதாவோ என்ற வேற அதர் brokerage ஆப்ஸுக்கு என்னோட ஸ்டாக்ஸோட டீடைல்ஸை மூவ் பண்ணிக்கலாம். அதனால நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க brokerage ஆப்போட கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்மளோட அமௌண்ட்டும் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது பிகினரா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இந்த விஷயங்களை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிருங்க. ஸோ அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட பாஸ்வேர்டை வந்து ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டா கொடுங்க. லைக் ஜஸ்ட் இந்த வெல்கம் 1 2 3 ஆர் சிம்பிளான பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாஸ்வேர்டா இல்லாம நல்ல ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணி நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டா உங்க அக்கௌண்ட்டுக்கு நீங்க கொடுத்துருங்க. அட் த சேம் டைம் நீங்க இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனையும் நீங்க கண்டிப்பா எனேபிள் பண்ணி வச்சிருக்கணும். தென் நீங்க ஆக்டிவா இருக்கிற கரண்டா யூஸ் பண்ணி இருக்க இமெயில் அண்ட் போன் நம்பர் தான் நீங்க உங்க brokerage ஆப்ல யூஸ் பண்றீங்களான்றத ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல பிகினர்ஸ் அதிகமா பயப்படுற விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஆப்பே ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்றதா. ஸோ இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஸ்டாக் மார்க்கெட் மேல இருக்கிற பெரிய பயமே உங்களுக்கு போயிடும். ஸோ இந்த வீடியோ உங்க டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை ஜீரோல இருந்து கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம ஃபினான்ஸ் வித் பாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே டவுட்ஸ் இருக்கிறவங்க உங்க சர்க்கிள்லயே இருப்பாங்க, அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.